நானும் எத்தனை தடவை தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது? இன்னைக்கு மாறிடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்கன்னு நம்பி என் பொறுமையை இழந்ததுதான் மிச்சம். அவங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றம் கூட இல்ல. சொல்ல போனா நாளுக்கு நாள் நிலைமை மோசமா தான் போயிட்டு இருக்கு. பெரியவங்க கூட இருந்தாங்கன்னா அப்பப்போ புத்தி சொல்லி திருத்திருப்பாங்க. யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நியூட்ரலா இருந்து பேசியிருப்பாங்க. தனியாவே இருந்ததுனால அவங்க சொல்றதுதான் சரின்னு 2 பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற ஈகோவும் கூட வந்துருச்சு. முன்னெல்லாம் ரிஷி அம்முவை புரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப அவருக்கும் பொறுமை போயிடுச்சு. பதிலுக்கு பதில் அவரும் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்க பிரச்சனையை எப்படி சரி பண்றது, 2 பேரையும் எப்படி ஒத்துமையா வாழ வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? இப்ப நம்ம சாம்பாரோ ரசமோ வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிட்டுனா அதுல கொஞ்சோண்டு உப்பும் தண்ணி கலந்தா சரியா போயிடும். டீ போடும்போது சீனி ஜாஸ்தி ஆயிட்டுனா என்ன பண்றது? கொஞ்சோண்டு பாலை திருப்பி ஊத்தணும்னா சரியா போயிடும். குடும்பம் நடத்துறதுக்கும் இதே டெக்னிக் தான். நம்ம ரிஷி ஐயாவையும் அம்மு பாப்பாவையும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா நம்ம வீட்லயே ஏதாவது விழா மாதிரி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி மனசுக்குள்ள ஏதாவது சந்தோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள கவலை கோவம் எல்லாம் காத்தா பறந்து போயிரும். என்னம்மா நீங்க 2 பேரும் நீ ஒரு மாதிரியா பாக்குறிய? நான் அந்த வீட்டு வேலைக்காரி தான், இருந்தாலும் சொன்னேன். தப்பாமா? இல்ல ஷண்பகா, ஒரு பெரிய விஷயத்த நீ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்ட. இது எங்க யாருக்கும் தோணாம போயிடுச்சு. தேங்க்ஸ் ஷண்பகா, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அம்மு பாப்பாவும் ரிஷி ஐயாவும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? கீர்த்தனா, ஷண்பகா சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த புதன்கிழமை அம்மாவுக்கும் ரிஷிக்கும் வெட்டிங் டே வருது. இவ்வளவு நாளா அவங்க அதை தனியா தான் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கிராண்டா கொண்டாடுவோம். ரொம்ப நல்ல ஐடியாக்கா, அப்படியே செஞ்சிடலாம். என்னதான் மனசுல கோவமும் வெறுப்பும் இருந்தாலும் கல்யாண நாளுங்கிறது எல்லாருக்கும் ஸ்பெஷல். அன்னைக்கு நினைச்சா கூட அவங்களால கோவப்பட முடியாது. அந்த நாளோட சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறப்போ கல்யாணத்தன்னைக்கு இருந்த ஃபீலிங்ஸையும் பிரியத்தையும் அவங்க கண்டிப்பா நினைச்சு பாப்பாங்க. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறோம். கண்டிப்பா செஞ்சிடலாம்க்கா. ஆனா ஒரே ஒரு விஷயம், இத பத்தி யாருமே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண கூடாது. கல்யாண நாள் செலிப்ரேஷன்ங்கிறது அவங்களுக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அதுக்கப்புறமாவது அவங்க பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்க நான் நம்புறேன். டேய் தினேஷ், இப்போ நாம எங்கடா போறோம்? புதுசாக காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மச்சான். அப்படியே அங்கே போயிட்டு காஃபி அடிச்சுட்டு அப்படியே போயிடலாமா? குளிர்காலத்தில் கூல் காஃபியா? உன் டேஸ்டே புரிஞ்சிக்க முடியலடா. தட் இஸ் தினேஷ். எதுக்கிட்ட நிறுத்தின? டேய் சொல்றா. டேய் மச்சான், அது பூஜா தானே? பார்த்தா அப்படிதாடா தெரியுது மச்சான். இதை விட்டா பூஜா கிட்ட பேசுறதுக்கு நல்ல சான்ஸ் சத்தியமா கிடைக்கவே கிடைக்காதுடா. நீ இப்படியே கிளம்பிடுறியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. அசோக் என்ன ட்ராப் பண்ணேன்னு கூப்பிட்டான். நான் தான் தினேஷ் கூட போறேன்னு கெத்தா சொல்லிட்டேன். நீ இப்படி பாதியில் இறக்கி விட்டது அவனுக்கு தெரிஞ்சது, என்ன காரி துப்புவான். என்ன மச்சான் கோச்சிக்காத, இந்த அமௌண்ட் வச்சுக்கோ, ஆட்டோவில் போயிடுறியா? காஃபி ஷாப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னியாடா? யூ நோ ஒன் திங், காஃபி ஷாப்பில் புதுசாக ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்கடா. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஜோடியாக போனதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்களா மச்சான். ஸோ நானும் பூஜாவும் போனால் தானே கரெக்டாக இருக்கும். ப்ளீஸ் மச்சான், தயவு செஞ்சு கிளம்பிடுறா. பாய்டா மச்சான், டேக் கேர். ஃபிகரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டை பாதியிலே விட்டு போனவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைடா. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதுடா. உனக்கு எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டாடா. உன்னோட எல்லா லவ்வும் பாதியிலே புட்டுக்குண்டா. ஹாய் பூஜா. ஹாய். என்ன இங்க? இந்த ஏரியால தான் என் வீடு. ஹோ, யூ மீன் மாதவி மேடம் வீடு? ஆமா. ஹோ, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். நோ தேங்க்ஸ், பக்கத்துல தான் வீடு, நானே போய். ஐயோ பூஜா, நான் உங்களை பார்க்காம இருந்திருந்தா பரவாயில்ல. பார்த்துட்ட பிறகு இப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க பூஜா ப்ளீஸ். காலையில நீ பண்ண வேலைக்கு உங்ககிட்ட பேசி இருக்க கூடாது.
ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் கட்டின ராக்கியை நீ எதுக்காக தூக்கி எறிஞ்ச? நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் பூஜா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ராக்கி கட்டுறது எனக்கு சரியாக படலை. கூட பிறந்த பிரதர்ஸ நம்ம ஃப்ரெண்ட்ஸா ட்ரீட் பண்றது இல்லையா? அதே மாதிரி கூட படிக்கிற ஃப்ரெண்ட பிரதர்னு சொன்னா என்ன தப்பு இருக்கு? லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வேற யாருனா ராக்கி கட்டிருந்தா கூட அதை நான் கேஷுவலாக எடுத்துருந்துருப்பேன். ஆனால் உன் விஷயத்தில் என்னால் அப்படி இருக்க முடியல. ஏன்? அதை பற்றி தான் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே போய் பேசலாமா? இல்ல, நாங்கெல்லாம் வரதா இல்ல. நான் கிளம்புறேன். பூஜா 1 செகண்ட். உங்கள் கேள்விக்கு நான் இன்னும் பதிலே சொல்லலை, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. காஃபி ஷாப் வந்தாதான் எனக்கு அந்த பதில் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட பதிலே எனக்கு தேவையில்லை. ஹே நான் ஓகே கிளம்புறேன். ஓகே ஓகே கூல்யா, நான் இப்போவே சொல்லிடுறேன். வண்டியை நிறுத்து. வண்டி எடுங்க. பூஜா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா நீ சம்மந்தமே இல்லாம என்னென்னமா பேசிட்டு இருக்க? சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பூஜா. முதல் பார்வையிலேயே காதல் வர்றதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். ஏன் இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிறது அழக பார்த்து தான் வருது. அழகையும் உருவத்தையும் பார்த்து வர்றது உண்மையான லவ்வே இல்ல. அதுக்கு ஆயுசும் ரொம்ப கம்மி. கேரக்டர்ல இம்ப்ரெஸ் ஆகி ஒருத்தர் புரிஞ்சிட்டு வரதுதான் உண்மையான லவ். அது லைஃப் லாங் நிலைச்சும் நிற்கும். ஆனால் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்டை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க பூஜா. அது ஒன்றும் அழகை பார்த்து வரதில்ல. நம்ம லவ்வர் எப்படி இருக்கணும்னு. டேய் என்னடா? ஒன்றும் இல்லை, ஓ போகிறோம்ல. நம்ம லவ்வர் எப்படி இருக்கணும்னு எல்லார் மனசுலையும் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு மேட்சாக யாருன்னா பார்த்துட்டா அப்படியே மனசில் லவ் வந்துடும். அந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மனசை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க பிரிஞ்சு போயும் இருக்காங்க. சுமார் 2-3 கேஸை மட்டும் வச்சு ஜெனரலைஸ் பண்ண முடியாது தினேஷ். எல்லா விஷயத்திலயும் விதி விலக்குங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீ சொல்றதும் அப்படிதான். உனக்கு வேணா அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கலாம், ஆனா அது ஏன் மனசு ஏத்துக்கல. அது மட்டும் இல்லாம அது முட்டாள்தனங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த முட்டாள்தனத்தை தான் நானும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. நான் ஸ்ட்ரைட்டாகவே மேட்ருக்கு வந்துடுறேன் பூஜா. ஐ எம் இன் லவ் வித் யூ. நல்லா இருக்கு. அப்புறம் காலேஜில் எப்போ நான் உங்களை முதலாக பார்த்தனோ அப்போவே நீங்கள் தான் என்னோட லைஃப்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களை விட அழகான பொண்ணா, பணக்கார பொண்ணா, டேலண்டான பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. அவங்க மேலே எனக்கு எந்த ஃபீலிங்கும் வந்ததில்லை. ஆனால் நீங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க பூஜா. உங்களை பார்த்த நிமிஷத்துலேருந்து உங்கள் நினைப்பாவே இருக்கு பூஜா. நீங்கள் இல்லைனா என்னோட வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன் பூஜா. அப்படின்னா நான் செத்துட்டேன், நீ செத்துருவியா? பூஜா முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் நல்லவளா கெட்டவளா, என் கேரக்டர் என்னன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள நான் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கே புரியல. இந்த மாதிரி எமோஷனலான ஆளுங்களை எப்பவுமே நம்ப முடியாது. என்னை பத்தி எதுவுமே தெரியாம இவ்வளவு ஸ்பீடா முடிவெடுக்கிறேன்னா நாளைக்கு என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதே ஸ்பீடோட தூக்கி மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது இல்லை பூஜா, என்னுடைய காதல் தெய்வீகமானது புனிதமானதுன்னு டயலாக் எல்லாம் பேசாத. நான் சிரிச்சிருவேன். எனக்கு இந்த காதல் கத்திரிக்கால சரிப்பட்டு வராது தினேஷ். நான் என் ஸ்டடிஸ் தான் லவ் பண்றேன். அதை தவிர வேற எதை பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. சோ தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணி உன் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்காத. வேற ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா பாரு, இல்ல படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. நான் வரேன். காஃபி சாப்பிட போலாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் சார் டல்லா இருக்கீங்க? நம்ம கேஸ் எப்போ சார் கோர்ட்டுக்கு வருது? இன்னும் 2 நாள் வந்துடும். ஏன் கேட்குறீங்க? சார் நாள் நெருங்க நெருங்க மனசு பதறுது சார்.
அந்த எம்டியும் கருணாகரனும் மனுஷங்களே கிடையாது சார். ரொம்ப மோசமானவனுங்க. தப்பிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வானுங்க. கடைசி நேரத்தில் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு சார். பயப்படாதீங்க சார். இந்த கேஸில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று, உங்களை அவங்க விலைக்கு வாங்கணும். எவ்வளோ கொடுத்தா இந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்குவீங்க? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கேன் சார். என்ன விலை கொடுத்தாலும் அவங்களால என்ன விலைக்கு வாங்க முடியாது சார். ஓகே, அப்போ அந்த சான்ஸ் ரூல்ட் அவுட். என்ன விலைக்கு வாங்குறது வந்து மிச்சம் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன். சார் அவங்க உங்ககிட்டயும் பேரம் பேசியிருக்காங்க. நீங்க தான் அதை ஏத்துக்கலையே. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இந்த கேஸ்ல இருக்கிற ஒரே பலம் உங்க வாக்குமூலம் தான். மதன் விஷயத்துல தான் நாம் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை திரட்ட வேண்டியிருக்கும். ஆனா கருணாகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களோட சாட்சியே போதும் சார். இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? தப்பு செஞ்ச அவங்களே ரொம்ப தைரியமா இருக்காங்க. உண்மை நம்ம பக்கம் இருக்கிறப்போ நாம் எதுக்காக பயப்படணும் சார்? கோபி சார், நான் எல்லா வகையிலும் யோசிச்சு பார்த்துட்டேன். ஜீவா கொலையில நேரடியாக சம்பந்தப்பட்ட நீங்களே சாட்சி சொல்றப்போ கருணாகரனால அதை மறுக்கவே முடியாது. கண்டிப்பா உங்க போராட்டம் ஜெயிக்கும். கோர்ட்டோடைய தீர்ப்பும் நமக்கு சாதகமாக தான் வரும். நம்பிக்கையோட இருங்க சார். சார் நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன். எப்படியாவது அந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு சார். எனக்கு அது போதும் சார். நான் வரேன் சார். ம் சார் ம் உங்க பீஸ் எவ்வளோன்னு நானும் கேட்கல, நீங்களும் சொல்லல. இந்த கேஸ்ல நமக்கு வெற்றி கிடைக்கட்டும். பீஸை நானே கேட்டு வாங்கிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் வரேன் சார். ம் ஏசி ஐயா இருக்காரா? உள்ளதாம இருக்கு சார், வாங்கம்மா. என்ன வர சொல்லிருந்தீங்கன்னு போலீஸ் வந்து சொன்னாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேம்மா. கோபி எப்படிமா இருக்காரு? அப்படியேதான் சார் இருக்காரு. கடமை கடமைன்னு குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டாரு. அந்த கவலையை அவரை சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துடும் போல இருக்கு சார். நானும் இதேதாம்மா யோசிச்சேன். கோபிக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த வீண் விதண்டாவாதம்? காக்கி சட்டை போடும்போது தனி கம்பீரம் வரும். ஆனா இதே பதவியில இருக்கும்போது ஏற்படுற பகை, விரோதம், பணத்தட்டுப்பாடு இதெல்லாம் வரும்போது காணாம போயிடுமா? இந்த காலத்துல சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல கோபி விதிவிலக்கா இருக்கார். கை சுத்தம். ஆனா இதோட இருந்துட்டா பரவாயில்லையே. நெளிவு சுழிவு தெரியாமலாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. போலீஸ் வேலையில கெட்ட பேர் வாங்காம இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா. பிரச்சனை வெளியில இருந்து மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வரும். வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஆண்களுக்கு துணையா இருந்து அட்வைஸ் பண்ணி டென்ஷனை குறைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் எந்த விதத்திலும் சிரமமா இருந்ததே இல்ல. எனக்கு தெரியுமா, அதனாலதான் உங்க குடும்பத்தோட நல்லதை பத்தி பேச உங்களை இங்க வர சொன்னேன். கோபி தன் கடமையை செஞ்சாரு. அதை நினைச்சு பெருமைப்படுறதை விட்டுட்டு பழி வாங்குவேன், தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு நியாயத்தை பத்தி பேசுறாரு. நியாயத்தை பத்தி பேசினவெல்லாம் நாசமா தான் நம்ம போயிருக்காங்க. அது எப்படி சார் சொல்ல முடியும்? அவருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க பாருங்கம்மா, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, அவங்களால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரிஞ்சா இந்த மனசாட்சி எல்லாம் ஓடி போயிடும். கோபி தேவையில்லாம ஒரு மலை கூட மோதிட்டு இருக்கிறாரு. அப்படி யார் சார் இருக்காங்க? மதன் சார்மா. அவருக்கு இருக்கிற பவருக்கும் பணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்னும் கிடையாது. கோபி தேவையில்லாம பகையை தான் வளர்த்துக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பொட்ட புள்ள இருக்கு இல்லையா, அதை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணும். அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் பணம் வேணும். நீங்களும் கோபியும் கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கு ஒரு தனி வீடு வேணும், அதுக்கும் பணம் வேணும் இல்லையா? இதெல்லாம் வாங்குற சம்பளத்துல மிச்சம் பிடிச்சி நிறைவேற்ற முடியாது. நல்லதோ கெட்டதோ ஆண்டவனா பார்த்து மதன் சார் மூலமா இதெல்லாம் நிறைவேற்றுறாரு. மிச்சப்படுற குழம்பையே சுண்ட வச்சு பயன்படுத்துறவங்க பெண்கள். அவங்க கிட்ட பணத்தோட அருமையை பத்தி சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல.
ஆஸ்பத்திரியில வந்து 10,000 ரூபாய் பணம் கொடுத்தப்ப நீங்க மனுஷனா இருந்தீங்கன்னு நினைச்சுதான் நான் வாங்கிக்கிட்டேன். அது நீங்க பேசுற பேரத்துக்கு டோக்கன் அட்வான்ஸ் இப்பதான் புரியுது. பணங்காசு இருக்கவங்க ரத்தத்துல சுகர் பிரஷர்னு தேவையில்லாத வியாதி நிறைய இருக்கும். என் புருஷ மாதிரி ஏழ்மையா இருக்கவங்க மனசுல எந்த அழுக்கும் இருக்காது. ஏமா கோபி தான் ஏதோ புரியாம நடந்துக்கிறாருன்னா நீயும் நடைமுறையை புரிஞ்சுக்கலையேம்மா. காசு வாங்கிட்டு இதை கண்டுக்காம விட்டுடுங்கன்னு சொன்னா என் புருஷ தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. அவர் மனசாட்சி சொல்றபடி நடந்துட்டாருன்னா நீங்க கொண்டுடுவீங்க. எப்படியா இருந்தாலும் சாக போற மனுஷன் நியாயத்துக்காக போராடி சாகட்டுமே சார். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அந்த முதலாளி கிட்ட காசு இருக்கு. உங்க அதிகாரத்தை விட அவர் காசையும் விட கடவுள் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கடவுள் காட்டுற வழிபடி எல்லாம் நடக்கட்டும். இனிமே காசு பண்ணணும்னு ஆசை காட்டி பேரம் பேசுறதுக்கு என்ன கூப்பிடாதீங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். நான் வரேன். ஏ பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கும் உன் வீட்டுக்காரவியலுக்கும் அந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. ஏன் பாப்பா ஒரு மாதிரி டல்லா பதில் சொல்ற? தலைவலி மண்டே பொழக்குது செண்பகம். அவ்வளவுதானே. என் கையால ஒரு காப்பிய போட்டு வர தலைவலி பஞ்சா பறந்து போதா இல்லையான்னு பாருங்க. போய் உட்காருங்க. ஏன் பாப்பா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஐயா வேலைக்கு கிளம்பி போகும்போது நீயும் உன் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுற. அப்புறம் இங்க வீட்டுல சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்களை விடுறது, இதெல்லாம் யாரதான் செய்யறா? நாங்க 2 பேரும் தானே இருக்கோம், நானே மேனேஜ் பண்ணிப்பேன். ஏன் பாப்பா அங்கிட்ட கிட்ட இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது? அதனாலதான் உனக்கு தலைவலி வருது. பேசாம ஒண்ணு பண்ண வேண்டியதுதானே. ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கையா, அவ பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருப்பா, நீ பாட்டுக்கு வேலை விட்டுட்டு வந்த உடனே ரிமோட் அமைக்கி சீரியலை பாத்துட்டு இருக்க வேண்டியதானே. நீ சொல்றது சரிதான், ஆனா நல்ல வேலைக்காரி கிடைக்கணும் இல்லையா? கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோ என் பாப்பா. செண்பகா மாதிரி தூதுவாதுனா என்னன்னே தெரியாத, வஞ்சக எண்ணமே இல்லாம மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். ரூபாய்க்கு உனக்கு வேலை வேணும்னா நேரடியாவே கேளு. எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? புரிஞ்சா சரிதான் பாப்பா. நான் யாரையும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. உன் சர்வீஸை இந்த வீட்டோட நிறுத்திக்க. என் வீட்டு வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேனாப்பா, எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து தரேன்னு சொன்னியே, கிடைக்குமா கிடைக்காதா? சரி சரி கொண்டு வாரு, போய் உட்காருங்க. நாம புதுசா கட்டிட்டு வர்ற சீட்டுக்கு ஒரு வீட்டை பிடிச்சிடலான்னு பார்த்தா பாப்பா நம்மளுக்கு கொஞ்சமும் பிடி கொடுக்க மாட்டேங்குது. எப்படியாவது பிடிச்சிருவோம். என்னடி நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன கேலண்டர்ல பாத்துட்டு இருக்க? நல்ல முகூர்த்த நாள் என்னைக்கு வருதுன்னு பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு? உனக்கு வளகாப்பு பண்ணதா? இந்த புத்திசாலித்தனமான ஐடியாவை உனக்கு யாரடி கொடுத்தா? நீ கிண்டலா கேக்குறியா இல்ல சீரியஸா கேக்குறியா? சீரியஸா தான் கேக்குறேன். திடீர்னு உனக்கு இந்த யோசனை எப்படி வந்துச்சு? திடீர்னு வரலக்கா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு 5வது மாசத்துலயோ இல்ல 7வது மாசத்துலயோ வளகாப்பு பண்றது சகஜம் தானே. மத்த பொண்ணுங்களுக்கு சரி, ஆனா ஏன் சூழ்நிலைக்கு இதெல்லாம் சரியா வருமானு யோசிச்சு பாத்தியா? அக்கா, நீயும் ஒரு பொண்ணு தானே. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு விசேஷம் நடக்கணும். கை நிறைய வளையல் போட்டுக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன்னையும் உன் குழந்தையும் வாழ்த்தணும்னு உனக்கு ஆசை இல்லையாக்கா? எனக்கு அப்படியெல்லாம் எந்த ஆசையும் இல்லை.